அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இது பார்த்திங்கன்னா இந்த வாரம் பரமக்குடி வார ஆட்டுச்சந்தை. பரமக்குடியை பொறுத்தவரை புதன்கிழமை சரியாக சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நம்ம குட்டி இறங்கிடுது. இறங்கி ஒரு 9 மணிக்குனா முடிஞ்சிருது குட்டி. இது பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பா கொண்டு வந்த குட்டி தான். நல்ல அழுத்தமான குட்டிங்க, எல்லாமே கிடா குட்டி. ஒரே ஒரு பொட்டைக்குட்டி இருந்துச்சு, அந்த பொட்டைக்குட்டியும் வாங்கிட்டாங்க. கடைசியில் வளர்ப்புக்கு தான் போச்சு. சாத்தூர், விருதுநகர் சாத்தூருக்கு வாங்கிட்டு போனாப்புல அண்ணன் ஒருத்தர். நல்ல அழுத்தமான கிடா, எல்லாமே கொம்பு கிடாய்கள். ஒரு 2 குட்டி கொஞ்சம் இருந்துச்சு, மற்ற எல்லாமே கொம்பு கிடா தான். நல்ல அழுத்தமான கிடாய்களாக இருந்துச்சு. இது நம்ம பட்டணக்குட்டி, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பட்டணக்குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி ரகத்தை சேர்ந்தது. நல்ல குட்டிங்க, நல்ல அழுத்தமான குட்டிங்களாக இருந்தது குட்டி எல்லாமே. இதை ஒரு 15 குட்டி மட்டும் பிரித்து கேட்டாங்க, கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா ஒரு கருங்கடா ஆனது. இந்த 2 கருங்கடா இருந்துச்சு. இந்த 2 கருங்கடாயில் ஒரு கிடாயை மட்டும் ஒருத்தர் 10 ரூபாய்க்கு கேட்டாப்புல. அவர் கோவப்பட்டுருந்தாப்புல. அவர் 10 ரூபாய்க்கு கேட்டார். 10 ரூபாய்க்கு கேட்டோன்னா அவர் கோவப்பட்டவும் அவர் போயிட்டாங்க. குட்டிங்களாம் இந்த வாரம் சந்தையை பொறுத்தவரை குட்டிங்கள் இறங்கியிருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கரிசாக இருந்தது. வளர்ப்புக்காரங்க வந்ததுனால விலை கொஞ்சம் கரிசாக இருந்தது. எல்லாம் பெருங்குட்டிகள் தான் இறங்குனது. ஃபுல்லாமே பொடிக்காரராக இப்போ இறங்குறதில்ல. எல்லாம் கறிக்குட்டிகளாக இறங்குறதுனால கொஞ்சம் விலைகளும் கொஞ்சம் 14, 15 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. கிடாய்கள் ஃபுல்லாமே அதிகமாக கிடா குட்டிகள் தான் இறங்குது. இதை பொறுத்தவரை செம்பரியை பொறுத்தவரை அதிகமாக கிடா குட்டிகள் இறங்குது, ஆடு இறங்குது. கிடாய்கள் பார்த்திங்கன்னா செம்பரியன் கிடாய்கள் சந்தையில் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நைட்டே ஆரம்பிச்சு 8 இந்த வாரம்னா பார்த்திங்கன்னா 8 மணிக்குலாம் குட்டிகள் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் குட்டிகள் இறக்கம் கம்மி. மொத்தமாக எடுத்ததுனால 8, 9 மணிக்கெலாம் சந்தையே முடிஞ்சிருச்சு. வெள்ளாடு காலையில் ஒரு வியாழக்கிழமை காலையில் ஒரு 3 மணியை போல், அதிகாலை 3 மணி போல் நடக்கும். இது பற்றி நம்ம தெரிஞ்சவர் தான். ஏன்னா ஆடு வச்சுருந்தாப்புல. அதெல்லாம் ஆடு பாதி ஆட்டுக்கு மேலே சினையாடு. கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. பல்லு நல்லா தான் இருந்தது ஆடுகளை பொறுத்தவரை. நல்ல ஆடுங்க எல்லாமே. பாதி ஆடு சினையாடுகளும் இருந்துச்சு. அது அண்ணனா கேட்டாப்புல விலை வச்சாப்புல. விலை தீரலை, ரொம்ப நேரமாக நின்றுச்சு. இந்த வாரம் ஆடு கொஞ்சம் அவ்வளோ விலைவாசி இழுக்கலை, நார்மலாக தான் இருந்துச்சு ஆட்டை பொறுத்தவரை. குட்டிகள் நல்லா விலையாக இருந்தது. குட்டி இறக்கம் கம்மியாக இருந்தோடனே குட்டிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விலையாக இருந்தது செம்பரியை பொறுத்தவரை. அந்த செம்பரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெளியூர்லேருந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதன்கிழமை ஒரு 5 மணிக்கெலாம் சந்தையில் நிற்கணும். ஒரு 5, 5:30க்கெலாம் சந்தையில் நின்றால் தான் குட்டிகள் வாங்க முடியும். ஏன்னா நல்ல குட்டிகள்லாம் வருது. கொஞ்சம் காலாத்தில் வந்தால் காலாத்தில் கொஞ்சம் பார்த்து வாங்கிற மாதிரி இருக்குது. சந்தையை பொறுத்த நைட் சந்தை தான். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு இறங்குச்சு, அப்புறம் 7 மணிக்கு இறங்குச்சு, 6 மணிக்கு இறங்குச்சு. இப்போ 5 மணிக்கெலாம் குட்டிகள் இறங்கிடுது. அதனால் ஓரளவுக்கு நல்ல குட்டிகளை பார்த்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு காலாத்தில் கிளம்புனா கூட ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிடலாம் வெளியூர்லேருந்து வர்றவங்க. குட்டிகள் ரொம்ப அழுத்தமான குட்டிகள்லாம் இப்போ கொண்டு இறங்கிக்கிட்டு இருக்குது. நல்லா கறிக்கு ஆகக்கூடிய குட்டிகள் இறங்கிக்கிட்டு இருக்குது. நல்லா கறிக்கு வாங்குறவங்களும் இந்த நேரத்தில் குட்டிகள் வாங்கிடலாம். ஆனால் விலைவாசியை பொறுத்தளவில் இப்போ சொன்னாவே 16, 15 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அழுத்தமான குட்டி. பிடிச்சி பார்த்தாவே தெரியும். நல்ல அழுத்தமான நல்ல குட்டிங்க. ஒரு குட்டி 10 ரூபாய்க்கு விலை தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். 20 ரூபா ஜோடி, 20 ரூபாய்க்கு தீர்ந்துச்சு இந்த கிடாயை பொறுத்தவரை. இதில் 2 வெள்ளாட்டங்கடாய் இருந்துச்சு. அந்த வெள்ளாட்டங்கடாய் கேட்குறதுக்கு நான் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு குட்டியை பொறுத்தவரை. பார்க்கத்தான் உங்களுக்கு தெரியும். நல்ல அழுத்தமான குட்டி. அது கொஞ்சம் பாக்கி சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்காண்டி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. பாக்கிகள் கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டியும் நல்ல வளர்ப்பு. ஏன்னா கறிக்கு ஏற்ற குட்டியை. இந்த வெள்ளாட்டங்கடாயை கேட்குறதுக்காண்டி தான் நம்ம போயிருந்தோம். அப்போ பார்க்கும்போது தான் அந்த குட்டியை பார்த்தது. குட்டி நல்ல கொம்பு குட்டிங்க, எல்லாமே கொம்பு குட்டி. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு குட்டி 12 ரூபாய்க்கு கொஞ்சம் தனியாக வாங்கினா 12 ரூபா 13 ரூபாய்க்கு கொஞ்சம் வாங்க முடியாது. ஆனால் மொத்தமாக நல்லா ஒரு குட்டி 10 ரூபாய்க்கு 20 ரூபா ஜோடி 20 ரூபாய்க்கு தீர்ந்துச்சு. நல்லா இருந்தது குட்டியும் கொஞ்சம் அழுத்தமான குட்டியை தான். ஒன்றும் ஓட்ட சாட்ட குட்டிகள் நான் சொல்ல முடியாது. இந்த கிடாயை பார்த்திங்கன்னா 18,000 சொன்னாப்புல. நான் ஒரு 12 ரூபாய்க்கு கேட்டு 13 ரூபாய்க்கு கேட்டேன். தீரலை. கிடாயை பொறுத்தவரை தீராமல் கிடந்துச்சு. அதில் வேறு ஒருத்தவங்க வாங்கி விற்கிறவங்க வாங்கியிருந்தாங்க. கறிக்கடைக்கு கேட்டு பார்த்தேன். தெரியல. லாஸ்ட்டாக 16 ரூபானா பார்த்திங்கன்னு சொன்னாப்புல. ஆனால் 16 ரூபாய்க்கு அது ஒர்த்து இல்லை. அதனால் தான் விட்டாச்சு. சரி, அது நம்மளும் ஒரு 3-4 ஆட்டை அப்படி மோதி பார்த்தோம். மறுபடியும் 2 கிடாய், அந்த கிடாயும் அது கொஞ்சம் ஓட்ட கிடா, இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குட்டிகள் அதிகமாக கிடா குட்டிகள் மேக்ஸிமம் கிடா குட்டிகள் தான் இறங்குது. இப்போ புரு குட்டிகள்லாம் அதிகமாக இறங்குறதில்ல சந்தையில்.
அதிகமாக கிடா குட்டிகள் தான் வளர்ப்புக்காரங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிடாயெல்லாம் தான் கொண்டு வர்றாங்க. நல்லா அழுத்தமான கிடா குட்டிகள், வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் இப்போ அதிகமாக இறங்கிட்டு இருக்கு. ராமநாதபுரத்தில் அந்த பட்டண குட்டிகள் சொல்கிறது வந்து நல்லா மயிலம்பாடி, அதுக்கு பேர் வந்து மயிலம்பாடி பட்டண குட்டின்னு சொல்லுவாங்க, மயிலம்பாடி சொல்லுவாங்க. நல்ல குட்டிகள், நல்லா இதாக இருக்கும், நல்லா ஒர்க்கு நல்லா உண்டாகும். பொட்டு குட்டிகளை காட்டிலும் இந்த குட்டி பார்த்திங்கன்னா இடையில வந்து இது கூடுதலாக நிற்கும், நல்லாவும் இருக்கும். வேகமான வளர்ச்சி இந்த மயிலம்பாடியை பொறுத்தவரை. அதனால் அந்த குட்டிகள் வந்து வெளியிலேருந்து அதிகம் பேர் வந்து எடுக்கிறாங்க. அதிக இதுக்கு வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த ஏரியா தென் மாவட்டங்கள்லேருந்து அதிக பேர் இங்கே வர்றாங்க. அது பக்கம் சேலம், தென்காசி இந்த ஏரியாவிலேருந்து அதிக பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் குட்டிகள் கொஞ்சம் வேகமாக சந்தைப்படுத்தல இது ஒன்று தேர்ந்தது. 2-3 வாரமாக தொடர்ந்து ஆளுகள் வெளியிலேருந்து வந்து எடுக்கிறதுனால இந்த வாரம் சாத்தூர்காரங்க ஒரு 2-3 பாட்டி வந்திருந்தாங்க. கொஞ்சம் குட்டிகள் நல்லா தெளிவான குட்டிகளாக பார்த்து எடுத்தாங்க. அதனால் எடுக்கிற குட்டிகள் கொஞ்சம் தெளிவான குட்டிகளாக பார்த்து எடுக்கிறாங்க. இப்போ சில குட்டிகளுக்கு தான் காணை வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து சில குட்டிகள் ஓட்டு சாட்டை இருக்குது, அதனால் பார்த்து எடுக்கலாம். எடுக்கிறவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குட்டிகள் பார்த்து எடுக்கலாம். ஏன்னா நல்லா கொம்பு கிடாய்கள், செம்பரி குட்டி நல்லா கொம்பு கிடாயாக இருந்தது. இந்த குட்டியெல்லாம் அப்படியே கிடந்துச்சு, தீரலை, ரொம்ப நேரமாக கிடந்துச்சு. ரொம்ப பெருங்கிடாயும் ஒன்றும் யாரும் வியாபாரிகள் வாங்குகிற மாதிரி இல்லை. வளர்ப்பு குட்டிகள் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுவும் ஒத்த குட்டிகிட்ட குட்டினா கொண்டு தான் விற்க முடியாது, மொத்தமாக கொண்டு வந்தால் விற்கலாம் ஓரளவுக்கு. இது பார்த்திங்கன்னா விளாட்டாங்கிடா நைட்டு இறங்கும் போதே பார்த்திங்கன்னா சில கிடா குட்டிகள் இறங்கும். அது வேணால் வாங்கி வச்சுருக்கிறவங்க, அதை விற்கிறவங்க விற்பாங்க. அந்த கிடாயை கிட்ட பார்த்தா 19 ரூபா சொன்னாப்பா கறிக்கடைக்கு. அதனால் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டாச்சு. ஒரு கிடாயை மட்டும் 19 ரூபா விலை சொன்னாப்புல அவர். நம்ம கடைக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது அவர் சொன்ன விலைக்கும் நம்ம கடைக்கும் அது ஒத்து வராது. அதனால் வேணாம் சொல்லிட்டு விட்டு வந்தாச்சு. அந்த கிடா பார்த்திங்கன்னா 27 ரூபா சொன்னாப்புல. நல்ல கிடா, நல்லா பருவட்டான கிடா, நல்லா பெரிய கிடா, செம்மறிய கிடா. இல்லை ஆட்டுக்கு ஆகும், நல்ல முரட்டுத்தனமான கிடா. கட்டி போட்டிருந்தாப்புல பயங்கரமாக பக்கத்தில் ஆள் யாரையுமே ஒட்ட விடலை, அந்த அளவுக்கு கிடா இதாக இருந்துச்சு. நல்ல புடியான கிடா, நல்ல கிடாயாக இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன விலை 27 ரூபா சொன்னாப்புல. அந்த அளவுக்குனா விற்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆடு. பெரிய பாத்திரம் வந்திருந்தாப்புல, வளர்ப்புக்கு 2 ஆடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி 2 ஆடு பார்த்தோம். அவருக்கு ஒரு 5-6 ஆடு வாங்கினோம், நல்லா பண்டு உள்ள ஆடாக பார்த்து. அதனால் அவர் வெளிலேருந்து வந்ததுனால அவருக்கு வாங்கி கொடுக்குறக்காண்டி அப்படியே சுற்றி வந்தோம் சந்தையில். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆடெலாம் பார்த்தோம், 2-3 ஆடு பார்த்தோம். விலை ஆடை பொறுத்தவரை நல்ல ஆடு நல்ல விலைக்கு விற்கும். சும்மா நார்மலான ஆடு கொஞ்சம் அவ்வளோதான் வந்து 5 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா அது கரையத்துக்குள்ளே தான் விற்கிது. கொஞ்சம் கறிக்கட்டான ஆடுகள் ஒரு 6 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா கரையத்துக்கு விற்கிது. அவ்வளோ ஆடு இந்த வாரம் பொறுத்தவரை ஆடை பொறுத்தவரை அந்தளவுக்கு வேகமாக தெரியல. நாட்டில் கண்ணை பார்த்திங்கன்னா தெரியும். அது நைட்டுகளில் கண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலர்னு இருக்கும் ஆட்டுகளுக்கு. பார்க்கவே ஒரு இதாக இருக்கும், நல்ல ஒரு பார்த்தா தெரியும் உங்களுக்கு கண் அப்படியே பளிங்கு மாதிரி அப்படியே தகத்தன்னு மின்னும் நைட்டில். அந்த செம்மறியாட்டை மட்டும் பார்த்திங்கன்னா அது எங்கே வெளியில் போனாலும் வெளியில் கிடந்தாலுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா தான் கொண்டு வந்தாப்பா. நல்ல ஆடு, நல்ல கிடாய்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே. ஆனால் புருவையும் கிடா 2 சேர்ந்து கிடக்கு. இது நம்ம பாப்பா தான், என்னோடய பாப்பா சந்தையை பார்க்கணும்னு இருந்தாங்க. அதோட அப்படி சந்தையை சுற்றி காமிச்சிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா நல்ல இதாக இருந்தது. இந்த 2 கிடாயும் பார்த்திங்கன்னா 35 ரூபா சொன்னாப்புல. அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டு விட்டாச்சு. வாங்கி விற்கிற சிட்டு